வந்து விஜய்க்கு எந்த லாஸுமே இருக்க வாய்ப்பு இல்லைண்ணே. எப்படி பாக்குறீங்க? விஜய்க்கு என்னதாங்க இருக்கு? நான் தெரியலண்ணே. கேட்கிறேன். என்னதான் இருக்கு? நீங்க ஒரு மனுஷனா சொல்லுங்க. ஒரு ரொம்ப கஷ்டம். மனிதனாக பரபரப்பாக அவரு இயங்கிக்கிட்டு இருக்காரா? எதுவுமே கிடையாது. இல்ல ஒரு அரசியல் தலைவர் இப்போ எடப்பாடி எடுத்துக்கங்க, இல்ல ஸ்டாலின் எடுத்துக்கங்க. அவர் வாட்டுல குடும்பத்தோட போய் கேடு கட்டு போங்க அப்படின்ட்டு ஜாலியா இருக்கிறாரா இல்லையா? ஆமாண்ணே. படகு சவாரி போறாரு, Selfie. சைக்கிள் ஓட்டுறாரு, செல்ஃபி. செல்ஃபி எடுக்கிறாரு, அது பண்ற இல்ல, வாழ்க்கை அனுபவிக்கிறாங்க. இன்னொன்னு கூட அவரை நம்ம அதிகமா நக்கல் பண்றோம். ஒரு பொண்ணு கேட்டா, சின்ன குழந்தைகள் கேட்டா கூட அதை செஞ்சு செஞ்சு காமிக்கிறாரு. காமிக்கிறார். இல்ல அது சொல்லியிருப்பாங்க, தலைவரை செய் தலைவரேன்ட்டு இருப்பாங்க. வாழ்றாரா இல்லையா? ஆமா. எடப்பாடி இன்னைக்கு அதே திருச்செந்தூர் கோயில் விஜய் போயிட்டாப்லையா? அப்போ நம்மளாம் நம்ம பங்க போய் கேட்டு வைப்போம். ஒருவேளை மாநில கிட்ட போறாரு கடவுள் விஜய். அவர் தைப்பூசத்துக்கு லீவ் கொடுத்து வரேன், ஆனா அவருக்கு தான் சப்போர்ட் அதிகம். கடவுள் பாப்பாரு, தைப்பூசி லீவ் கொடுத்தியா? ரைட்டு. Right. நான் சரி படம் நடிச்சாப்ல அப்படின்னு பார்த்தேன், சரி ரைட்டு கூட அப்படின்னு. அப்போ அவரும் போயிட்டாரு. அப்போ ரெண்டாவது விஜய் மேல ஒரு வருத்தமும் இருக்குண்ணே. ஏன்னா முருகருக்கு அந்த சுவாமிக்கு அந்த வருத்தம் இருக்கும் கண்டிப்பா. அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஆக்சுவலா அவர் படத்துல நடிக்கும் போது எல்லா படத்துலயுமே அவர் அண்ணன் விநாயகரை தான் பெருமையா பேசுவார். முருகரை வந்து அவரு அஜித் பேசுவாரு. ஆமா. அப்போ வந்து கோடி கூவுதடா. நான் உங்களுக்கு படமா தீர்ப்பு சொல்றேன் நடிக்கிற மாதிரி. முருகனா நான் விநாயகர் விநாயகர் மாதிரி. இப்ப பிள்ளையார் படி போனா சரின்றா. ஆமா. அதனால அவரு வந்து அதே எடுத்து அஜித் எடுத்துக்கிட்டாப்ல. அது அதனால இந்த மாதிரி ரெண்டாவது சீமானன் என்ன பாருங்கண்ணா, எவ்வளவு உழைப்புண்ணே. உடம்புல ஃபுல்லா ஸ்கின் எவ்வளவு டர்ன் ஆகி. இப்போ அவரும் வந்து பரபரப்பா பொதுவெளியில தானே இருக்காரு. ஆமாண்ணே. நீங்க விஜய் எங்கேயாவது இருக்காரா? ஏதாவது சந்தோஷமா ஒரு கட்சிக்காரன் கூட வந்து ஏதாவது ஒண்ணு எதுவுமே கிடையாம இப்படி இருக்கிற ஆளு வாழ்க்கையை சரி நீங்களாவது வாழ்க்கை அனுபவிங்க. இந்த ஆஸ்திரேலியா போறேன்ல போக வேண்டியதானே? ஆஸ்திரேலியா யார் கேட்க போறா?